வணக்கம். அண்ணோ சார், நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க, அப்பதான் கெத்தா இருக்கும். முடிச்சிடு. இதான் கான்ட்ராக்ட், இதான் பணம். மாசம் 1600 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கார். 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணமணி. இந்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இதெல்லாம் நானா செஞ்சேன். ஆண்டவன் உனக்கு அழகா கொடுத்திருக்கான், அதான் உனக்கு கேபிட்டல். அவனுக்கு நன்றி சொல்லு. அனு, கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி முதலாளி கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. எங்கிட்டயா? தனியா பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? 1600 ரூபாய் சம்பளம் வெறும் டான்ஸுக்கு மட்டுமா? பெரிய ஆபீசரால கூட இதை சம்பாதிக்க முடியாது. இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சும்மா ஒப்புக்குதான். அந்த ஆளுக்கு கொஞ்சம் சபல புத்தி. நீ அனுசரிச்சு போனீனா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கிருஷ்ணமணி, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. பணம் அதிகம் நினைச்சா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னால டான்ஸ் மட்டும் தான் ஆட முடியும். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி சான்ஸுக்கு தவம் கிடக்குதுங்க. உன்னை நான் கட்டாயப்படுத்தல. அனு, இந்த பணம் உனக்கு வேணும்னா, இந்த கான்ட்ராக்ட்ல நீ கையெழுத்து போடணும்னா முதலாளியையும் நீ கொஞ்சம் கவனிச்சு போகணும். இல்ல இந்த வழி உனக்கு பிடிக்கலன்னா தாராளமா இங்க இருந்து போலாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன். நான் வரேன். அனு, ஒருவேளை உனக்கு மனசு மாறி இங்க வரணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வரலாம். முதலாளி உனக்காக எப்பவுமே இங்க காத்துக்கிட்டு இருப்பார். முதல்லயே நீ சொல்லிருக்கணும். எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தா ஒரே எரிச்சல இருக்கு. பொறுமையா இருங்க சார், கிளி திரும்பி வரும். ஆமா வரும். உன்னை நம்பணும் பாரு. அனு, அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? என்ன கேட்ட? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்ல, அந்த முதலாளி அவசர வேலையா வெளியே போயிருக்காரா. கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொன்னாங்க. எப்படி 4 மணிக்குள்ள வந்துடும்ல? வந்துடும். 575 ரூபாய். சரி, சித்தி எங்க? உள்ள இருக்காங்க. சித்தி, என்னம்மா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டாச்சா? அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? என்னம்மா பேசாம இருக்க? சித்தி, எப்படியாவது ஒரு 575 ரூபாய் தயார் பண்ண முடியுமா? என்கிட்ட ஏதம்மா, இந்த வீட்டு வாடகைக்கும் மத்த செலவெல்லாம் சரி கட்டுறதுக்கே டான்ஸ் டியூஷன்ல வர பணம் போடுறேன். ஆமா, கான்ட்ராக்ட் விஷயம் என்னாச்சு? அவங்க வேற மாதிரி பழகுறாங்க சித்தி. இப்படி எல்லாம் இருக்கும் நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேனேப்பா. நீங்க நடனம் ஆடுறத பத்தி தான் சொல்றீங்களாக்கோன்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்கலன்னு விட்டுடு. ஆனா நீ மட்டும் தனியா வந்திருந்தா நான் குடிக்கிற கூழையோ கஞ்சையோ உனக்கும் பகிர்ந்து கொடுத்திருப்பேன். ஆனா நீ பெரிய சுமையோட வந்திருக்கியம்மா. ஒரு பொண்ணை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஒண்ணு செய்ய, உள்ளதை உள்ளபடி மாலதி கிட்ட சொல்லிடு. வேற வேற தேடிக்கலாம். இல்ல சித்தி, மாலதி படிக்கணும், அதுதான் என்னுடைய முதல் ஆசை. நான் நடனமாடி ஓஹோன்னு புகழ் பெறணும், அதனுடைய 2வது ஆசை. இந்த 2 ஆசையும் பலி கொடுத்துட்டு அப்புறம் நான் வாழ்ந்த என்ன, வாழாம இருந்தா என்ன? கிருஷ்ணமணி. அனு, வா வா. முதலாளி எங்க? நான் தான் சொன்னனே, உனக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பாருன்னு. ரூம்குள்ளதான் இருக்காரு. அனு, இந்த உலகத்துல எந்த உபதேசமும் எனக்கு தேவையில்லை. கிணத்துல விழுகிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். Is it? Come on. முதலாளி அனு வந்தாச்சு. அனு, நம்ம பார்ல நம்ம கணக்குல ராயல் சல்யூட் விஸ்கி சாப்பிடுறேன். ஓகே? பயப்படாதே, வா.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.